வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்துட்ருக்கீங்க எப்சன் L3152 எப்சன் மாடல்களில் சில ப்ராப்ளம்ஸ் வருது. அது என்ன ப்ராப்ளம்னா, ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 லைட்டு விடாமல் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில டைம் கண்டினியூவாக அடிக்கும், ஒரு சில நேரம் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மீனிங் உண்டு. இதில் வந்து இந்த மாதிரி விட்டு விட்டு பிளிங்க் அடிக்குதா. இப்போ இதை வந்து இந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா உடனே பவர் பட்டன் சேர்ந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எதனால் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்சன் பிரிண்டர் வந்து கொஞ்ச நாளுக்கு ஒரு தடவை இதில் உள்ள வேஸ்ட் ஆகிற இங்க் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த வேஸ்டேஜ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து வேறு எது செட் பண்ணதுக்காக நான் நோட்டிஃபிகேஷன் இது எப்படி கவுண்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பிரிண்டருக்குள்ள கவுண்டிங் வந்து நோட் பண்ணும். இத்தனாயிரம் பிரிண்டருக்கு ஒரு தடவை அதை ரீசெட் பண்ணுறதுக்கு எப்சன் ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷனை இதை அனுப்பும். அப்படிங்கிற இது என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நிறைய இது சொல்லுவாங்க. அது எதுவுமே யூஸ் ஆகாது. நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன். நீங்கள் பண்ணக்கூடியது, பின்னாடி இந்த கார்னரில் ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கும் பேக் சைடில். அதில் உள்ள ஒரு வேஸ்ட் டேங்குன்னு சொல்லி ஒன்று உண்டு. அதில் உள்ள ஸ்பாஞ்ச் எடுத்து க்ளீன் பண்ணி போடலாம், இல்லாட்டி புதுசு வாங்கி போடலாம். புதுசு ஒரு 250 ரூபா ரேட்டில் வரும். இப்போ இந்த பிளிங்க் ஆகிற சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சு தான் ரீசெட் பண்ண முடியும். யூடியூப்பில் ஏதாவது ட்ரிக்கு சொல்கிறாங்கன்னு எதை ட்ரை பண்ணாலும் வராது. ஏன்னா நானும் ஒரு 2 டைம் இதேமாதிரி ரீசெட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தோ இல்லை வெப்சைட்டில் எந்த ஒரு இதுலையுமே போய் ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்காதீங்க. எல்லாமே பேமெண்ட் கட்டுறாப்புல தான் வரும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், எப்சன் கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த சர்வீஸில் உள்ளவங்களே வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வேஸ்ட் டேங்கில் உள்ள ஸ்பாஞ்சு மாற்றுறதும் கிட்டுமே அவங்க வச்சுருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னாலே போதும், அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு லோ காஸ்ட்லேயே முடிஞ்சும். வெளியில் போய் தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணுறதும் செலவு அதிகம் தான். அப்புறம் அந்த இங்க் வேஸ்டேஜ் ஸ்டோரேஜ் ஆகிறதும் அது தனியாக வெளியில் போய் வாங்க போனாலும் ரேட் ஒன்று கூட தான் சொல்லுவாங்க. எப்சன் கஸ்டமர் சர்வீஸ்னு டைப் பண்ணிங்கனாலே உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் வந்து எந்த கஸ்டமர் சர்வீஸ் இருக்கோ அவங்களோட நம்பர் காட்டும். நீங்கள் அதே போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி.